ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்மதி ரைஸு ஒரு கிளாஸு பழைய அரிசியாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 1/2 hour இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். புதிய ரைஸ்னால் உங்களுக்கு குழஞ்சிரும். ஸோ பழைசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ 2 ஆனியன் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பட்டாணி, புதினா, கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. இப்போ போடுறதுக்கு மசாலா 3 லவங்கம், 2 பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, இதை எடுத்து வச்சுருந்ததை போட்டுக்கலாம். ஆயிலோ இல்லை கீ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டோன்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு அதையும் போட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் பட்டாணி அதை போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கோம். ஸோ காரம் அதிகம் சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய், அரை மூடி தேங்காயை நான் பால் எடுத்திருக்கேன். இப்போ நான் போட்ட அந்த ஒரு கிளாஸுக்கு 1.25 கிளாஸு தேங்காய் பால் எடுக்கணும். இதை 2-3 தடவை கூட நீங்கள் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு திக்கான பால் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து தண்ணியை ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணால் ஒரு 3/4 கிளாஸ் கிடைக்கும். ஸோ அதையும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப போட்டால் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அரை மூடி கரெக்டாக இருக்கும். ஸோ கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்காங்கிறத. இப்போ ஊற வச்ச அரிசியை கையில் நல்லா வடிச்சிட்டு போடுங்க. அதில் இருக்க தண்ணியோடு சேர்த்து போட்டுட்டிங்கன்னா தண்ணியோட அளவு அதிகமாகிடும். ஸோ வடிச்சிட்டு போடுங்க. அவ்வளோதாங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இப்போ போட்டுக்கோங்க. ஒரே விசிலுங்க, பெரிய விசிலாக வரா மாதிரி ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நெய்யை ஊற்றிட்டு கிண்டி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நெய் ஊற்றி கிளறினீங்கன்னா வாசனை செம்மையாக இருக்குங்க. இப்போ நீங்கள் கடாய் பேனை வச்சு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி அதோட தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுவையான தேங்காய் பால் பன்னீர் சாதம் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் உதிரியாக வரும். தேங்காய் பால் எப்போவுமே குலையாது. ஸோ தண்ணி கரெக்டான அளவு ஊற்றிட்டு வச்சிங்கனாலே தேங்காய் பால் உதிரியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும். இதுக்கு தொட்டுக்க பன்னீர் கிரேவி ரொம்ப நல்ல மேட்சிங்கு. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி